Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஆண்டவரே, இந்த 2026 முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே தேவனே, நீர் எங்களுக்கு ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்தீர், அதுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த 2026 எங்களோட வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் ஒரு மாற்றமுள்ள வருஷமாக, ஒரு ஆசீர்வாதத்தின் வருஷமாக, ஆண்டவரே நாங்கள் உமக்காக வைராக்கியமாக வாழ்கிற வருஷமாக இருக்க நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாள் ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவீராக. உம்முடைய பிரசன்னம் அதிகமாக இந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். சங்கீத பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. ஆராதனை நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நாங்கள் உண்மை ஆராதிக்கும் பொழுது உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல ஆண்டவரே இறங்கி வர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உண்மை தொழுது கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்மை துக்கப்படுத்துகிற எந்த ஒரு காரியம் எங்களோட வாழ்க்கையில் இராதபடி ஆண்டவரே இந்த நாளிலே நீர் விரும்புகிற ஒரு ஆராதனை செய்ய, நீர் அங்கீகரிக்கிற ஒரு ஆராதனை செய்ய நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக செபிக்கிறோம். எங்களோட குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து மறந்து ஒரு திசை கூட ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுகி சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு தடையாக எங்களோட வாழ்க்கையிலே ஒரு சிறுதுளி காரியம் கூட இராதபடி ஆண்டவரே எங்களை மறுபடியுமாக ஒரு முறை கூட உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுகி சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல நீர் உலாவுகிறதை நாங்கள் காணத்தக்கதாக உதவி செய்வீராக. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். ராஜா, அவ்விதமான ஒரு ஆராதனை செய்ய கிருபையை தாங்க. ஆண்டவரே, ஆராதனை நடத்துகிற உங்களோட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அதிகமான காரிஷ்மா ஃப்ளோ இருக்கட்டும். ஆண்டவரே, சபை மக்களோடு சேர்ந்து நாங்கள் ஒன்றாக உண்மை துதிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உங்களோட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு அவர்கள் வாசிக்கத்தக்கதாக உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்களது பாரம்பரிய ஆராதனை செய்யாதபடி ஆண்டவரே உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மை ஆராதிக்கும் பொழுது உம்முடைய அற்புதங்கள் இந்த இடத்துல நடக்கட்டும், உம்முடைய அதிசயங்கள் இந்த இடத்துல நடக்கட்டும். ஆண்டவரே, மக்களோட தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆராதனையாயிருக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. அறிவிப்பு வேலை ஆசீர்வதித்து தாங்க, காணிக்க பகுதி ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே புத்தகர் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களோடு என்ன ஆண்டவரே பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ அந்த மன்னாவை நீ பரத்து எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்டு அதன்படி வாழவும் அநேகரை வாழ வைக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சண்டே ஸ்கூல் ஊழியங்கள், யூத் ஊழியங்கள், மாலை ஆராதனை, ஆண்டவரே ஊழியக்குழு கூடுகை, இந்த நாளிலே சபையில் நடக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்று நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 34. சங்கீதம் 34 11 22 வரை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபடு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவனுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுகுண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார்.
அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவர்கள். அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமேன். நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். ஹalleluya. எல்லோரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை இந்த இடத்துல வரவேற்போமா? ஆமென். ஹalleluya. எங்கே 2-3 பேர் என் நாமத்திலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய் இருக்கிறார் அல்லவா? ஹalleluya. ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம் அப்பா. we welcome you Lord Jesus. hallelujah hallelujah. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம் அப்பா. hallelujah hallelujah. எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. we thank you Lord Jesus. hallelujah. யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம், அவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்தி ஓ ஆண்டவரே நீர் வாரும் என்று சொல்லுவோமா? Lord, we welcome you to this place, Heavenly Father God. ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம் அப்பா, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. hallelujah. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. hallelujah hallelujah. we exalt your holy name, Heavenly Father. hallelujah hallelujah. ஆமென். நன்றி ஆண்டவரே. अनेक பேருக்கு இல்லாத பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். hallelujah. நியூ இயரை பார்த்த நிறைய பேர் இன்னைக்கு இல்ல. ஆமென். ஹalleluya. ஆனால் ஆண்டவர் நம்மளை இம்மட்டும் ஆமென் இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து இந்த 2026 முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நம்ம யாவரையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹalleluya hallelujah. ஆண்டவரை ஆராதிக்க எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? ஆமென். hallelujah. நம்ம ஆராதனை கடந்து செல்வதற்கு முன்பே ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறேன். வர்ஷிப் அப்படின்றது ஒரு கீ பார்ட்டா இருக்குது. ஆமென். ஹalleluya. ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. எதுக்கு முக்கியமான விஷயம்? ஆண்டவர் நமக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு அது ரொம்ப முக்கியமா இருக்குது. ஆமென். ஹalleluya. வர்ஷிப் என்பது ஆண்டவர் ஒரு கிரியேட்டர், ஒரு சேவியர், ஒரு ராஜா, அவர் நம்ம இரட்சகர் என்பதை அங்கீகரிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. ஆமென். ஹalleluya. நம்ம ஆராதனை செய்வது நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று காண்பிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. ஆமென். ஹalleluya. நம்ம ஆராதிப்பது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு தருணமா இருக்கிறது. ஆமென். ஹalleluya hallelujah. இந்த புதிய வருடத்துல எத்தனை பேர் சொல்ல முடியும்? புதிய வருடம் புதிய நான். ஆமென். சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுவோமா? புதிய வருடம் புதிய நான். ஆமென். இந்த வருஷம் நான் என்ன பண்ண போறேன்? போன வருஷத்தை விட ஆண்டவரை இன்னும் துதிச்சு இன்னும் ஆராதிக்க போறேன். ஆமென். ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஒரு 10 செகண்ட்ஸ் நம்ம ஒரு கமிட்மெண்ட் பண்ணுவோம். ஆண்டவரே, போன வருஷம் நான் பண்ணதை விட ஆண்டவரே அப்பா இந்த வருஷம் இன்னும் ஆண்டவரே அப்பா உண்மை ஆண்டவரே நான் துதிப்பேன் ஆராதிப்பேன் என்று சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஹalleluya. ஆண்டவரே கமிட் பண்றோம்ப்பா. ஆண்டவரே நாங்க ஆண்டவரே அப்பா போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அப்பா அதிகமாய் உண்மை ஆராதிப்போம் ஆண்டவரே, அதிகமாய் உண்மை துதிப்போம் ஆண்டவரே. சபையில ஆண்டவரே அப்பா யார் அக்கம் பக்கத்துல நிக்கிறாங்க, யார் லீட் பண்றாங்கன்னு பார்க்காம ஆண்டவரே அப்பா கண்களை மூடி ஆண்டவரே அப்பா உண்மை நோக்கி பார்த்து துதிப்போம் ஆண்டவரே. hallelujah. we praise you Lord Jesus. amen. hallelujah. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya. இந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமா? ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய வருடத்தில் ஆண்டவரே அப்பா புதிய கிருபைகளால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹalleluya. we praise you Lord Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம், வாய்களை திறந்து வாயை விரிவாய் திறந்து நான் நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவராய் இருக்கிறார். oh we praise you Lord Jesus. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜனே உம்மை ஆராதிக்கிறோம், கர்த்தாதி கர்த்தரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ பராக்கிரமமுள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், அண்ட சராசரங்களை படைத்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், பரிசுத்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ வாக்கு மாறாதவரே உம்மை ஆராதிக்கிறோம், இம்மானுவேலரே உம்மை ஆராதிக்கிறோம், எங்களோடு இருப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. யெகோவா ஷாலோம் உம்மை ஆராதிக்கிறோம், சர்வ வல்லமை உள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. புதிய ஆண்டுக்குள் எங்களை நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. we thank you Jesus. உற்சாகத்தோட கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம்.
ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென், ஹல்லேலூயா. நம் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கிறது என்று சொல்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா. குறைவுகளை நிறைவாக்குற தேவன், வறட்சியை செழிப்பாக்குற தேவன் நம்மளோடு இருக்கிறார் அல்லவா? ஆமென். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். சொல்லுவோமா? ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கேட்போமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து? ஆமென். தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். வெட்கட் பதிலாக நன்மைகளை தரும் தேவனாயிருக்கிறார் அல்லவா? கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தரும் தேவனாயிருக்கிறார் அல்லவா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடுவோமா? ஆமென். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. சவால்கள் சந்தித்திட நமக்கு ஜெயம் தருகிற தேவனாயிருக்கிறார் அல்லவா? உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சமாதானம் தருகிற தேவனே, Thank you Jesus. Hallelujah. கரங்களை தட்டி, இன்னும் கரங்களை தட்டி நம் பாடலை பாடுவோமா? சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கரங்களை தட்டி, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. 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 புது
ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சொல்லுவோமா? புதிய கிருபையால். சத்தத்தை உயர்த்தி, புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கரங்களை தட்டி நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ அவரை கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து துதித்து, ஆண்டவரே அப்பா புது கிருபைகளினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஆண்டவரே புது கிருபைகளால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஓ we praise you heavenly father God. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே சந்தோஷத்தை தருகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சமாதானத்தை தருகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ புது கிருபைகளை தருகிற தேவனே உமக்கு நன்றி. புது பலனை தருகிற தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ புதிய கிருபைகளால் எங்களை நிரப்புகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ we praise you heavenly father God. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ we praise you heavenly father God. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. hallelujah hallelujah hallelujah. Oh we exalt your holy name heavenly father. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. hallelujah hallelujah. We thank you Jesus. ஆண்டவரே இரண்டாவது பாடலுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை மட்டும் பார்ப்போம். மார்க்கு 6வது அதிகாரம் 48வது வசனத்துல, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். ஸோ சீஷர்கள் அந்த கப்பலில் பயந்து இருக்கிறது ஏசப்பா அவருக்கு தெரியுது. அவங்கள நோக்கி அவர் கடலில் நடந்து போகிறப்போ அவர்களை கடந்து போனவர் போல் காணப்பட்டார். ஆனால் சீஷர்கள் அவங்க ஆல்ரெடி பயப்பட ஆரம்பித்தனால ஏசப்பாவே பார்த்து அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் தான் வராருன்னு தெரியாமல். ஸோ பயம் நம்ம என்னைக்கு நம்ம உள்ள விடுறோமோ, நம்ம ஏசப்பா தான் நம்மளை காப்பாற்ற வராருன்னு கூட தெரியாமல் நம்ம அவர் தான் நம்ம அறியாமல் இருப்போம். ஸோ பயம் நம்ம விடாமல் அவர் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறார், நம்ம மேலே நினைவாக இருக்கிறாருன்னு நம்ம அறியும் பொழுது நமக்கு எந்த ஒரு பயமும் எந்த ஒரு சேதமும் நம்ம அணுகாதுன்ற எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் ஹல்லேலூயா. எப்பொழுது நம்ம கொஞ்ச நேரம் நம்மளை ஆராதிச்சுட்டு நம்ம இந்த பாட்டை பாடி அவர் ஆராதிப்போம். துதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் அப்பா. நீங்க அப்புறம் போகிறவராய் காணப்பட்டாலும் ஆண்டவரே சப்பா எங்களுக்காக வருகிற தேவனாய் அப்பா, எங்களை எல்லா சேதத்துல இருந்தும் காக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. உண்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் எங்களை வழி நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. We thank you for everything that you've done in our lives, Lord Jesus. அப்பா எங்களை காக்கிற தேவனாய் இருந்தீரே, உமக்கு நன்றி. எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. We thank you Jesus, we thank you Lord, we thank you Father. ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் கேடகமானவரே உம்மை துதிக்கிறோம், எங்கள் அரணானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் மறைவிடமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அநேக நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே சப்பா லாஸ்டா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா எங்களை காண்கிற தேவனா இருக்கிறீரே, உமக்கு நன்றி. Oh, we thank you Lord, we thank you Jesus. We thank you for the ways that you've prepared for us Lord. ராஜா உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் பயப்படாம ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க தகப்பனே. We thank you Lord Jesus, we thank you Lord. அப்பா எங்கள் வழிகளை உண்டாக்குற தேவனா இருக்கிறீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. We thank you Jesus, we thank you Lord, we thank you Father. எல்லாரும் கரங்களை தட்டி சிரிச்ச முகத்தோட பாடலாமா?
அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார் உன் மீது நோக்கமாயுள்ளார் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் அவர் காணாதவர் போல் இருந்தார் மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார் ஈசாக்குக்கு மறுவால் பலித்து பலுகி பெருக செய்தார் ஈசாக்குக்கு மறுவால் பலித்து பலுகி பெருக செய்தார் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார் உன் மீது நோக்கமாயுள்ளார் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார் கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல இருந்தார் எழுந்து வந்தார் அதற்கு சென்றார் அக்கறை கடந்து சென்றனர் எழுந்து வந்தார் அதற்கு சென்றார் அக்கறை கடந்து சென்றனர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார் உன் மீது நோக்கமாயுள்ளார் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் காக்கின்றவர் உருவாக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் தோளின் மேல் சுமக்கின்றவர் ஆராதிப்போமா We thank you Jesus ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீரே மெச்சுகிறோம் உம்மை போற்றுகிறோம் அப்பா We thank you Jesus We thank you Lord We thank you Father அப்பா உமக்கு நன்றி அப்பா எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா எங்களை அறிகிற தேவனாய் இருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே எங்களை விட்டு ஆண்டவரே ஒரு காலம் விலகாத தேவனாய் ராஜா ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே ஹalleluya 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 தகப்பனே ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எரேமியாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 இருந்து 6 இவ்வாறு சொல்கிறது குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான் அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே இந்த குயவன் செய்வது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதோ இஸ்ரவேல் வீட்டாரே
களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அதாவது களிமண் வந்து குயவன் கையில் அது வந்து தன்னை வணைவதற்கு ஒப்பு கொடுக்கிறது போல இந்த புதிய ஆண்டிலே நாம் வந்து கர்த்தரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அவருக்கு பிரியமான பிரகாரமாக நம்மை வணைந்து இந்த புதிய ஆண்டிலே நம்மை வழிநடத்தி செல்வார். கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரே என்னை வணைந்து கொள்ளுங்கப்பா, ஆண்டவரே உடைய சமூகத்துல என்னை தருகிறேன் என்று சொல்லி நான் வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தருக்கு அறிக்கை செய்வோமா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே களிமண்ணை போல தகப்பனே அப்பா, ஆண்டவரே எங்களுடைய கரத்துல படைக்கிறோம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம், அப்படியே கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. அந்த புதிய ஆண்டுல இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல நாம வந்து இருக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். இந்த புதிய ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் நீங்க விரும்பினா வாய்களை விரிவாய் திறந்து உங்களை கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணிங்க. நீங்க அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றுகிற வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் உங்கள் பாதையை செவ்வையாக்குகிற தேவனா இருக்கிறார். அந்த தேவனை அப்படியே நாம ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் வாயை திற, அதை நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன் நம்ம அறிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா. வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தர் சமூகத்திலே ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே தருகிறேன் அப்பா, ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே ஆண்டவரே படைக்கிறேன் தகப்பனே அப்பா, ஆண்டவரே நீ அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே, என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்ம வாயிலை திறந்து சொல்லுவோமா. ஹல்லேலூயா தகப்பனே. ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே ஆண்டவரே ஒரு கூட்ட மக்களை நாம் ஆதாயம் பண்ணணும்னு நம்ம சபையின் தரிசனத்தோடு நாம் ஓடணும் என்று கர்த்தர் சமூகத்தை நாம் அறிக்கை செய்வோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வருஷத்தை தொடங்கும் போது நாம் இந்த வருஷம் ஒரு நம்பிக்கையின் ஆண்டாக நம்ம கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். இந்த நம்பிக்கையின் ஆண்டிலே நாம் குடும்பமாய் ஒரு ஆத்மாவை ஆகினோம் அல்லது ஒரு குடும்பத்தை ஆகினோம். இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ளாக நான் கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வருவேன் என்று சொல்லி அவர் சமூகத்தில் அப்படியே அறிக்கை செய்து நாம் ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா தகப்பனே ராஜா. ஆண்டவரே எனக்காக ஆண்டவரே நீ ஆயத்தம் பண்ணிருக்க அந்த குடும்பத்தை ஆண்டவரே எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி நீங்க வாய்களை விரிவாய் திறந்து சொல்லுவீங்களா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு ஆத்ம பாரத்தினால் தகப்பனே ராஜா ஆண்டவரே எங்களை நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே எங்களை நிரப்பி ராஜா. ஆண்டவரே குயவன் கையில் இருக்க ஆண்டவரே களிமண்ண போல தகப்பனே அப்பா, ஆண்டவரே எங்களை வணைந்து ராஜா. ஆண்டவரே அதற்கேற்ற விதமாய் தகப்பனே எங்களை வழிநடத்துங்க தகப்பனே ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா தகப்பனே அப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து குயவனே உம் கையில் களிமண்ணான் என்று சொல்லி கர்த்தரை நாம் ஆராதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தகப்பனே அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே கையில் களிமண்ணா
உமக்காக வாழ்ந்திட எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆண்டவரே உமக்காக நான் வாழ்ந்திட என்னை புஸ்தம் போல வளைந்துடும் சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் நாம் சொல்லுவோமா? உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் போல். சபை மக்கள் ரிப்பீட் பண்ணுங்க. உமக்காகவே எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் போல். உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன். சபையார் மாத்திர சத்தத்தை உயர்த்தி உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. Shabarabala katirana rabalaraba Ishababara balarana rabalaraba Ishakatirana rabalara katirana rabalarukuturubu Liba baba rabalarana rabalara shakarina rabalaraba Likama rabala shakatirana rabalarukuturubu Liba baba rabalarana rabalarana marabalarama Rishakarina rabalarukuturubu Liba baba rabalarana rabalarana rabalama Rikana rabalarukuturubu விடுதலையோடு 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 அவரை துதிப்போமா. ஹalleluya. ஓ ஹalleluya. விடுதலையோடு அவரை துதிப்போமா.
ஓ அவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. ஓ அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார் அல்லவா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அவரை துதிப்போம். சத்தத்தை உயர்த்தி அவரை துதிப்போம். ஆண்டவரே என்று கூப்பிடுவோமா. ஹalleluya. ஓ ஹalleluya. நம் கூக்குரலை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஓ நம் சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஓ நம் பரிகாரியாய் இருக்கிறார் அல்லவா. ஓ நம்ம ஆசீர்வாதங்களை பொழிகிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா. ஹalleluya. we thank you Lord Jesus. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஓ உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. வல்லமை உள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். அந்த சராசரங்களை படைத்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. பராக்கிரமம் உள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. there is no one else like you heavenly father. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. உம்மை போல் வேறு தேவன் இல்லை அப்பா. சொல்லுவோம் ஆண்டவரே எங்களை நேசிக்க ஆண்டவரே அப்பா எங்களை அரவணைக்க உம்மை போல் வேறு தேவன் இல்லை அப்பா. ஹalleluya. ஓ வல்லமை உள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ ஆசீர்வாதங்களை தருகிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நீரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ எங்கள் வாழ்க்கையிலே நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ சத்தத்தை உயர்த்தி அவரை ஆராதிங்க. ஹalleluya. ஓ உற்சாகத்தோடு விடுதலையோடு ஹalleluya அவரை ஆராதிக்கிற நேரமாய் இருக்கிறது அல்லவா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோமா. ஓ we praise you heavenly father God. there is no one else like you heavenly father. oh we thank you Jesus. வல்லமை உள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். oh mighty God we praise you heavenly father God. there is power in the blood of Jesus. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. hallelujah. oh we praise you heavenly father God. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. hallelujah. oh உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. oh உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. hallelujah. oh we thank you Jesus. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ சபை மக்கள் யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். கரங்களை உயர்த்தி உங்க சத்தத்தை உயர்த்தி அவரை துதிங்க. hallelujah. கரங்களை உயர்த்தி துதிப்போமா அவரை துதிப்போமா. hallelujah. oh lift your hands. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுவோமா. அவர் ராஜாதி ராஜனாய் இருக்கிறார். ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார் அல்லவா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோமா. ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை போல் வேறு தேவன் இல்லை அப்பா. there is no one else like you heavenly father. நாங்கள் ஆராதிப்பது கல்லோ மண்ணோ அல்ல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். oh we praise you heavenly father God. hallelujah. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. we thank you Lord Jesus. hallelujah. oh we thank you heavenly father. hallelujah. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. hallelujah. oh we thank you Jesus. hallelujah. ஏற்ற காலத்திலே மழை பெய்யும் என்று சொல்கிறார். ஆமென். hallelujah. ஏற்ற காலத்திலே மழையை பொழிகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். hallelujah. ஆசீர்வாதத்தின் மழையை பொழிகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி அவரை நாம் ஆராதிப்போம். hallelujah. ஏற்ற காலத்திலே மழையை பொழிய பண்ணுவேன். ஆசீர்வாதத்தின் மழை பொழியும் என்று சொன்ன ஆண்டவராய் இருக்கிறார் அல்லவா. hallelujah. we thank you Jesus. oh we praise you heavenly father. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. hallelujah. oh we thank you Lord. we thank you Jesus. hallelujah. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடி ஓ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா. ஹalleluya. விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரே சொல்லுவோமா. ஓ நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஓ hallelujah. அன்று hallelujah யாக்கோபு ஆண்டவரோடு ஓ சண்டையிட்டது போல் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் ஆண்டவரே அப்பா உம்மை நான் விட மாட்டேன் என்று சொல்லுவோமா. hallelujah. ஓ hallelujah. we thank you Jesus. ஓ hallelujah. ஆசீர்வாதத்தின் மழையை என் வாழ்க்கையிலே பொழிங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே பொழிங்க ஆண்டவரே. சபையில பொழிங்க ஆண்டவரே. hallelujah. oh we thank you Lord Jesus. we thank you heavenly Father. there shall be showers of blessings. this is the promise of love. there shall be seasons refreshing sent from the Savior above. கரங்களை உயர்த்தி showers of blessings we need. mercy drops round us all
are falling, but for the showers we plead. Showers of blessings, showers of blessings, showers of blessings we need. Mercy rocks round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessings, precious reviving again, over the hills and the valleys, sound of abundance of rain. Showers of blessings, showers of blessings we need. Oh yes, Lord. Mercy drops round us are falling, but for the showers we plead. Showers of blessings, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessings. Send them upon us, O Lord. Yes, Jesus. Grant to us now a refreshing. Come and now honor thy word. Showers of blessings, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Showers of blessings, showers of blessings, showers of blessings we need. Oh yes, Jesus, hallelujah. Mercy drops round us are falling, but for the showers we plead. Mercy drops round us are falling, but for the showers we plead. Yes, Jesus. But for the showers we plead. But for the showers we plead. ஆமென். ஆண்டவரே சொல்லும் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே அப்பா உம்முடைய அருளை பொழிங்க ஆண்டவரே. ஓ shower us with your blessings, heavenly Father God. Hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஓ நாம் கேட்க கேட்ட நமக்கு விடுதலை உண்டு, கேட்க கேட்க ஆசீர்வாதங்கள் உண்டு அல்லவா. அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிடுவே, ஆறுதல் தேடுதல் செய்யும் திரளாம் மிகுதியே. கரங்களை உயர்த்தி பாடுவோமா. ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பொழியும் ஆண்டவரே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளம், அருள் ஏராளம், அருள் அவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசு வந்தருளுமே. இங்குள்ள கூட்டத்திலேயும் இறங்கி தங்கிடுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளம், அருள்
சொல்லுவோமா? அருள் நீரால அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. சபை மக்கள் மாத்திரம் சொல்றீங்களா? அருள் நீரா. சத்தத்தை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. ஓ எஸ் லார்ட் ஜீசஸ். ஆமென். அற்பமாய் சொற்பமாய் அல்ல, சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. Oh, we thank you Jesus. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே, தீரலாய் பெய்யட்டுமே. எங்கள் சபையில் ஆண்டவரே தீரலாய் பெய்யட்டுமே. எங்கள் குடும்பங்களில் ஆண்டவரே தீரலாய் பெய்யட்டுமே. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே தீரலாய் பெய்யட்டுமே. Oh, we thank you Jesus. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Oh, we thank you Heavenly Father. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போமா? இப்பொழுதும் நம் மத்தியிலே நம் தலைமை போதகர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கரங்களை உயர்த்திக் கொள்வோமா? ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை திறந்தருளும், எங்களுடைய செவிகளை விருத்த சேதனம் செய்தருளும். You are Alpha and Omega. We worship you, our Lord. You are worthy to be praised. You are Alpha and Omega. We worship you, our Lord. You are worthy to be praised. We give you all the glory. We worship you, our Lord. You are worthy to be praised. Whole congregation alla paadunga. We give you all the glory. We worship you, our Lord. You are worthy to be praised.
கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்கள். We greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த புதிய வருடத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமைக்காக ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். We praise the Lord for this first Sunday of the year 2026. விசேஷமாக ஆன்லைன் மூலமாக செய்தி கேட்கிற அனைத்து குடும்பங்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless all the families who are watching this sermon online. இந்த நாள் செய்தியின் தலைப்பு, The title of today's sermon is தேவனோடு சேர்ந்து புத்தாண்டில் அடியெடுத்து வைத்தல். Stepping into the new year with God. இந்த புதிய வருஷம் வெற்றி அடைய வேண்டுமென்றால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால் தேவனோடு சேர்ந்து நாம் பயணிக்க வேண்டும். This year, if you want to be blessed, if you want to be victorious, we have to travel with God. A new year is not a change of date. புத்தாண்டு என்பது தேதி மாற்றம் அல்ல. It is a God given opportunity. அது தேவன் கொடுக்கும் ஒரு வாய்ப்பு. ஸோ நாம் ஏதோ தேதி மாதிரி வந்து விட்டோம் புதிய ஆண்டு என்ற உடனே அது வேற மாதிரி யோசிக்காதீங்க. So saying it's a new year, don't think differently that it's just a change of date. தேவன் இந்த வருஷத்தை ஒரு வாய்ப்பாக தந்திருக்கிறார். The Lord has given us an opportunity. இந்த நாள் தியானத்திற்காக ஏசாயா 43:18. As keyword, let's read from Isaiah chapter 43 verses 18 and 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். Point number 1. Forget the former things. பழையவைகளை மறந்து விடுங்கள். The first point of the day is forget the former things. வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. That's what the verse says. நாம் பழையவைகளை முதலாவது நாம் மறக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. It says, do not remember the former things or ponder the things of the past. 2025 ஏற்பட்ட தோல்விகளை, கடந்த கால தோல்விகளை மறந்து விடுங்கள். You have to forget your past failures. கடந்த வருஷத்தில் நடைபெற்ற வெற்றிகளையும் மறந்து விடுங்கள். You can also forget the past successes that you had. ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான விஷயமாக நீங்கள் கருத வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும் என்றால், மறக்க வேண்டியவர்களை நீங்கள் மறக்க பழகுங்கள். So something that's important that you have to do is you have to forget things that you have to forget. மறக்க வேண்டியவர்களையே நினைத்து கொண்டிருந்தால் அடுத்து செய்ய வேண்டியதை நம்மால் செய்ய முடியாது. If you keep remembering things you have to forget, you can't go to the next thing that you have to do. அது நம்முடைய பெரிய வீக்னஸாகவே இருக்கிறது. And that is a weakness. மறக்க வேண்டியவர்களை மறக்க பழகுங்கள். You have to learn to forget things that you need to forget. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது. 2 Corinthians chapter 5 verse 17 says, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் எப்போதுமே ஒழிய வேண்டியவைகள், எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒழிய வேண்டும், புதிதாக வேண்டும், அனைத்தும் புதிதாக வேண்டும். we should be renewed as a new creature by the Holy Spirit. பழையவைகள் ஒழிய வேண்டும். Old things are passed away. பழசெல்லாம் கண்டிப்பாய் ஒழிய வேண்டும். The old things that we have in our life should pass away. எல்லாம் புதிதாக வேண்டும். Everything should be renewed. ரொம்ப பழைய ட்ரெஸ்ஸே நம்ம போடுறது இல்ல. We don't wear old dress often. ஒரு காலகட்டம் வரும்போது அதெல்லாம் எடுத்து யாருக்காக கொடுத்துருவோம். We donate it sometimes. என்னுடைய சூட் எல்லாம் ஒரு 10 சூட் I had around 10 suits. யூஸ் பண்ணி எடுத்து அதெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். I used them and then later on I donated those. நம்ம புதிய புதிய நன்மைகளுக்குள்ளே, ஆசீர்வாதங்களுக்குள்ளே போக வேண்டியவர்கள். We are people who need to walk into new blessings. அந்த காலத்துல உங்க பாட்டி உங்க அம்மாவுக்கு கொடுத்த பழைய பாத்திரத்தை எல்லாம் இன்னும் மேலே போட்டு வச்சிட்டு இருப்பீங்க. You might have old vessels or utensils that your grandparents gave your parents. பழையதுல எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. You have to learn to dispose things that are old. Don't allow yesterday to control tomorrow. நேற்றைய நாள் அடுத்த தினத்தை, நாளைய தினத்தை கட்டுப்படுத்த இடம் தர வேண்டாம். Something that's important, you shouldn't allow yesterday to control tomorrow. So அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். You have to be careful with that. கடந்த நேற்றைய தினத்தையே நினைச்சு கவலைப்படக்கூடாது. You should not worry thinking about yesterday. நாளை தினம் நல்லதாய் அமையட்டும். Tomorrow will be good.
இந்த புதிய வருடம் ஆசீர்வாதமாக அமையட்டும். May this new year be a blessing. 43:19 சொல்லுகிறது. Isaiah chapter 43 verse 19 says, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். புதிய காரியத்தை ஆண்டவர் இந்த வருஷம் செய்வார் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? how many of you believe that the Lord will do new things this year? அது இப்போதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? It will happen now, and do you know that? நீங்கள் அதை அறிந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். You should be people who understand this and work accordingly. மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். Something that's important is he makes a road in the wilderness and rivers in the desert. 2026ல இம்பாசிபிளான காரியங்களை எல்லாம் பாசிபிள் ஆக்கி கொடுப்பார். In 2026 the Lord will make impossible things possible. ஆகையால் embrace God's new work. தேவனுடைய புதிய செயல்முறைகளை நீங்கள் அணைத்துக் கொள்ள பழகுங்கள். So we should learn to embrace God's new works. அதை நீங்கள் அணைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் செய்கிற புதிய காரியங்களை நீங்க அப்படியே விசுவாசிக்க வேண்டும். We have to learn to have faith to accept and embrace God's word. 22-23 சொல்லுகிறது. Lamentations chapter 3 verse 22 and 23 says, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. டெய்லியும் காலையில நமக்கு நியூ கிரேஸ் தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். The Lord gives us new grace every morning. காலைதோறும் புதிய கிருபை நமக்காக இருக்கிறது. We have new grace every morning. ரேஷன் கடைக்கு எப்ப போனா என்ன கிடைக்கும்னு உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். When we go to the ration shop, you should know what we get. கவர்மெண்ட்ல ஏதாலும் பெனிஃபிட் வாங்குவதற்கு டேட் அனௌன்ஸ் பண்ணா அந்த டேட்டுக்கு நீங்க போய் அதை வாங்கிரணும். If there is a benefit coming from the government and they've announced a date, you should go on that date. So daily நமக்கு தேவையான fresh grace எப்ப கிடைக்கும்னு பைபிள் சொல்லுது. So the Bible says when we receive a daily grace, அவைகள் காலைதோறும் புதியவைகள், and they renew every morning. அதனால அந்த fresh grace-ஐ வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்பதான் புதிய காரியங்களை அனுபவிக்க முடியும். So we should get or receive that new grace every morning, and only then we'll receive blessings. தேவன் எதை புதிதாக்குகிறார்? What does the Lord make new? இந்த வருஷத்திலே நம்முடைய விசுவாசம் புதிதாகட்டும். May our faith be renewed this year. எத்தனை பேர் நீங்க விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ள ஆசைப்படுகிறீர்கள்? How many of you want to renew your faith in the Lord? அடுத்தது புதிய பலன். ஆண்டவர் நமக்கு புதிய பலனை கொடுத்து நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். The Lord is going to renew our strength this year. அடுத்ததாக புதிய வாய்ப்புகளை தேவன் நமக்கு தர இருக்கிறார். The Lord is going to give us new opportunities this year. அடுத்து புதிய தரிசனத்தை கொடுக்க அவர் போதுமானவராய். And the Lord is able to give us a new vision this year. எத்தனை பேர் நீங்க இதை அனுபவமாக்க விரும்புறீங்க? How many of you want this in your life? புதிய விசுவாசம், புதிய பலன், புதிய வாய்ப்புகள், புதிய தரிசனம். New faith, new strength, new opportunities and a new vision. உங்கள் சிந்தனை புதிதாக வேண்டும். Your thoughts should be renewed. அப்பொழுதுதான் இதெல்லாம் நீங்க அனுபவிக்க முடியும். Only then you will be able to experience all this. அடுத்து மூன்றாவதாக walk with faith not fear. பயப்படாமல் விசுவாசத்துடன் நடந்து செல்லுங்கள். The third point of today, you have to walk with faith and not fear. இந்த வருஷம் தைரியமா விசுவாசத்தோடு முன் செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. May the Lord enable us to help us to walk in faith, not fear. யோசுவா 1:9 Joshua chapter 1 verse 9 வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நம்ம fear comes when we focus on problem. பயம் என்பது பிரச்சனையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது வருகிறதா இருக்கிறது. எப்பெல்லாம் பிரச்சனையை பெருசா நினைக்கிறோமோ அப்பதான் நமக்கு பயம் வரும். When we consider our problems big, fear comes in. அதனால பிரச்சனையை பார்க்க வேண்டாம், தேவனை நோக்கி பாருங்க. So don't look at the problems, look at God. Faith rises when we focus on God's presence. விசுவாசம் என்பது கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுல கவனம் செலுத்தினா நமக்கு இருக்கிற எல்லா பயமும் போய் விசுவாசத்திலே நாம் வளருவோம். When we focus on faith and focus on God's presence, our fear will go away. New year plus old year நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வரும். When we add new year and our old God, we have a confidence. புத்தாண்டும் பழைய தேவனும் இருந்தால் போதும், நமக்கு நம்பிக்கை பிறக்கும். If we have new year and same God, we will have faith and confidence. New year plus same God நமக்கு வெற்றி உண்டாகும். If we have new year and the same God we worship, we will have victory. இந்த புத்தாண்டு வெற்றி அடைய வேண்டும் என்றால் தேவனோடு நடப்போம்.
If we need victory this year, we have to walk with God. Seek God first. இந்த வருஷத்திலே தேவனுக்கு முதலாவது இடத்தை கொடுங்கள். First, we have to learn to seek God. நீங்கள் ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறீர்களோ அவ்வளவும் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும். As much as time we give God, as much as we give him first priority, நம்மிலே our life அநேகர் will நேரமில்லை change. என்று சொல்லுகிறோம். Many people we say we don't have time. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். Give importance to God. தேவனுக்குரிய நேரத்தை நீங்கள் மீட்டெடுக்க முடியும். Prioritize God and you will receive the time back. நீங்கள் அதிகமான நேரத்தை ஒதுக்க வேண்டாம். தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய தசமபாக நேரத்தை தேவனுக்கு கொடுத்தால் போதும். You need not separate so much time, but the tithe that you give in அந்த time, தசமபாக நேரத்திலே ஊழியத்திற்கென்று குடும்பங்களை சந்திப்பதற்கென்று நேரங்களை ஒதுக்குங்கள். that time that you mean as tithe, use it to meet families. அந்த நேரத்திற்கென்று ஜெபத்திற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். Use that time for prayer. அந்த நேரத்திலே நீங்கள் ஆலய ஊழியங்களிலே பங்கெடுக்கணும். You can use that time to time for church ministry. ஸோ உங்களுடைய நேரத்தை மீட்டு கொள்ள வேண்டுமென்றால் ப்ரையாரிட்டி முதலாவது அந்த தன்மையை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். So if you want to redeem your time, then seek God first. நீங்கள் தேவனுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கும்போது உங்கள் குடும்பங்கள் பலப்படும். If you give the first priority to God, your families are strengthened. உங்க குடும்பம் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும் என்றால் நீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுப்பவர்களா இருக்க வேண்டும். If you want your families to be strengthened, then you have to give God first place. அடுத்தது நீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஃபினான்ஸ் ஒரு ஆர்டருக்கு வரும். உங்களுடைய பொருளாதாரம் ஒழுங்குபடுத்தப்படும். If you prioritize God, your finances will be in order. இதை புரிந்து கொள்ள வேண்டும். You have to understand this. நீங்கள் 3 நேரம் சாப்பிடுகிறீர்களா? Do you eat 3 times? நன்கு துணி உடுக்கிறீர்களா? Do you dress well? உங்கள் குடும்ப காரியம் எல்லாம் கஷ்டமோ நஷ்டமோ நடக்கிறதா? Are all things in your family happening at the right time? Even in the up and downs எல்லாமே சரியாய் போகிறதா? Although in up and down, although if your life is up in ups and downs, is everything right? அதற்கான ஒரு வருமானம் உங்கள் கையிலே வருகிறதா? Do you have the right finances for it? அதிலே நீங்கள் முதலாவது பிரையாரிட்டி தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்த வேண்டும். So if everything is right, then you have to give God what belongs to God. அந்த பிரையாரிட்டி நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க ஃபினான்ஸ்ல ஒரு முறையான ஒரு ஆர்டர் உண்டாகும், ஒரு ஒழுக்கம் வந்துவிடும். Only if you prioritize that, your finance will be in order. அது உங்களுடைய பொருளாதாரம் ஒழுங்குபடுத்தப்படும் பொழுது கடனற்ற வாழ்வுக்கு நேராய் வருவீர்கள். When your finances are in order, you will live a debt-free life. ஆனா மறந்து விடக்கூடாது, நீங்க ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி என்ன வருமானம் வந்தாலும் அதில் ஆண்டவருக்குரியதை எடுத்து கவர்ல வச்சு அது எனக்குரியது அல்ல, இது தேவனுக்குரியது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். But you shouldn't forget and you should be clear that whatever you receive, you have to give what belongs to God. இந்த வருஷத்திலே இதிலெல்லாம் நீங்க மிக சரியா இருக்க ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுக்க நீங்க தீர்மானிக்க வேண்டும். You have to commit yourself to give God first priority in everything. மட்டும் அல்ல, நீங்க முதல் ஸ்தானத்தை ஆண்டவருக்கு தருவீர்கள் என்றால் ஊழியம் வளரும். Not only that, if you give God first priority, ஒவ்வொரு ministry will விசுவாசி grow. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற விசுவாசிகள் இருந்தால் சபை வளரும். If there are believers who give God first priority, the church will ஊழியம் grow. வளரும். The ministry will grow. லைஃப் குரூப் வளரும். The life groups will grow. என்ன ஒரு சிறிய ஊழியத்தில் இருந்தாலும் அது வளரும். Whatever small ministry you are in, it will grow. இதுல மாற்று கருத்து இல்ல. There is no change in this. இதுல காம்ப்ரமைஸ் பண்ண ஒண்ணு இல்ல. There is no compromise. சில நேரங்களில் இந்த மாதிரி சத்தியங்களை பேசின பிறகு ஏதாவது ஸ்டோரி என்கிட்ட சொல்ல வருவாங்க. Sometimes after I speak all this, people will come and give excuses. நீங்க என்ன எக்ஸ்கியூஸ் கேட்கிற அல்லது சொல்லுகிற சமாளிக்கிற ஸ்டோரி சொன்னாலும் அது கரெக்ட் இல்லைன்றதை மட்டும் நீங்க புரிந்து கொள்ளுங்க. Whatever excuse you give or stories you tell, you should understand that it is not right. விசுவாசிகளாகிய நாம் வசனத்திற்கு கீழ்ப்படியும் போதுதான் எல்லாம் சரியா இருக்கும். As believers, only if we walk according to the word of the Lord, it will be right. தேவ வசனத்துக்கு முரணான வாழ்க்கையை அமைத்து உங்கள் வாழ்வை தாழ்த்தி கொள்ள வேண்டாம். நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளுங்கள். Don't go against the word of the Lord and put your life in peril, but walk along the word of the Lord and increase or improve. இந்த வருஷம் என்ன சேலஞ்ச் நமக்கு? What challenge do we have this year? இந்த வருஷத்திலே என்னென்ன சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது? What challenges do we have to face this year? Start the year with prayer. ஜெபத்தோடு தொடங்குவோம். We have to start the year with prayer.
ஜெபத்துக்கு விரோதமான செயல்களை தாண்டி ஜெபிக்க வேண்டும். We have to overcome our problems when it comes to prayer. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பதற்கு வருகிற இடையூறுகளை தாண்டி ஆண்டவருடைய வசனங்களை வாசிக்க வேண்டும். We have to jump over the barriers for reading God's word and read God's word. அடுத்தது faithful church life. ஆண்டவருடைய நம்முடைய சபையுடனான உறவிலே உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். And we have to have a faithful church life. யாரெல்லாம் சபையின் வாழ்க்கையில் உண்மையாய் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். Whoever is faithful or true in church life, யாரெல்லாம் சபையின் வாழ்க்கையிலே உண்மையாக இல்லையோ அவர்களுடைய நிலை கஷ்டப்பாடுதான். Those who are not truthful, then there is a problem in their life. சபையுடனான உண்மையான வாழ்வு கடந்த ஆண்டை விட இந்த வருஷம் சிறப்பாய் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். Please ensure that your life is proper this year more than it was last year. நீங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய முடியாது. We can't do what you have to do. நீங்கள் செய்ய வேண்டியதை வேறு எந்த பிரபலமான ஊழியர்களும் ஜெபித்து மாற்ற முடியாது. What you have to do, no big preacher can pray and change you. நீங்கள் செய்ய வேண்டியதை தீர்மானம் எடுத்து நீங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் வாழ வேண்டும். அப்போது கண்டிப்பாக இந்த வருஷம் ஆசீர்வாத பெருக்கம் உண்டாகும். Whatever you have to do, you have to pray and you have to do, only then you will receive the blessings. ஐந்தாவதாக dedicate the year to the Lord. இந்த வருஷத்தை ஆண்டவருக்கென்று அர்ப்பணியுங்கள். The last point, dedicate the year to the Lord. நீதிமொழிகள் 16:3. Let's read from Proverbs chapter 16 verse 3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். ஆண்டவரே இந்த வருஷத்தை உமக்கென்று ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுங்கள். Let's say, Lord, we commit this year into your hands. ஆண்டவரே இந்த வருஷத்தை ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லுங்கள். Lord, bless this year. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷத்திலே divine provision, தெய்வீக முன் ஆயத்தங்களை செய்வார். And for sure the Lord will give us divine provision. எல்லாத்திலயும் உனக்கு முன் ஆயத்தங்களை provision-ஐ ஆண்டவர் வைத்திருக்கிறார். The Lord has divine provisions for you in everything. ஒவ்வொரு குடும்பத்திற்கு வேண்டிய divine package ஆண்டவர் வைத்திருக்கிறார். He has divine package for each and every family. நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகுங்கள். You have to get ready to receive. பல ஆண்டுகளாக கிடைக்காத நன்மைகள் இந்த வருஷம் கிடைக்க நீங்கள் ஆயத்தமாகுங்கள். You have to get ready to receive blessings you've never received before. இன்று நீங்கள் கேட்கிற செய்தி எல்லாம் உங்கள் கையிலே இருக்கிறது. The sermon that you are listening today is in your hands. இந்த வருஷத்தை ஆசீர்வாதமாக்குவதும் அல்லாமலாக்குவதும் உங்கள் கையில் இருக்கிறது. Changing this year into a blessing or not is in இந்த your வருஷத்திலே hands. வெற்றி அடைவதும் தோல்வி அடைவதும் உங்களுடைய கடமையில இருக்கிறது, உங்களுடைய அர்ப்பணிப்பில இருக்கிறது. Being victorious this year is in your commitment. நீங்கள் மனது வைத்தால் எல்லாம் சிறந்ததாகவே அமையும். If you put your heart into it, everything will be right. இந்த வருஷத்தை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே இந்த வருஷமாயில உமக்காக நான் முன் செல்ல வேண்டும் என்று Commit சொல்லுங்கள். this year to the Lord and tell him, Lord, I have to run for you this year. பழையவில் எல்லாம் ஒழிந்து போகட்டும். May all the old one go away. அது முன்கோபமாக இருக்கலாம். It can be short temper. கசப்பான அனுபவமாக இருக்கலாம். It can be something that ரகசிய was பாவமாக bitter. இருக்கலாம். It can be a secret sin. குடிப்பழக்கமாக இருக்கலாம். It can be alcohol. அடிக்கடி குடிப்பதில்லை, எப்போதாயிலும் குடிக்கிற பழக்கமா இருக்கலாம். You might not drink often, but மனம் sometimes சோர்ந்து rarely. போகும்போது குடிக்கிற பழக்கம் இருக்கலாம். You can have a habit of drinking. கையிலே பணம் இல்லையே என்பதனால் குடிக்கிற பழக்கமா You may இருக்கலாம். drink because you don't have money. அது பழையவையா இருக்கட்டும். May they all pass away. ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் அதை தொடக்கூடாது. The children of God should not touch that. எந்த பாவத்தை எல்லாம் விட்டு வந்தோமோ அந்த பாவம் எதையும் திரும்பி பார்க்க கூடாது. Whatever sin that we left before, we shouldn't turn towards that. இந்த வருஷத்தை ஆண்டவருக்கென்று அர்ப்பணியுங்கள். Commit this year to the Lord. உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை அர்ப்பணியுங்கள். Commit your body, soul and mind. உங்கள் குடும்பத்தை அர்ப்பணியுங்கள். Commit your family. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போமே என்று சொல்லுங்கள். As for me and my household, we will serve the Lord. ஹalleluya. Amen. ஹalleluya. Amen. எத்தனை பேர் சொல்ல முடியும் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போமே என்று? How many of you can say, as for me and my household, we will serve the Lord? ஹalleluya. Hallelujah. குடும்ப தலைவர்களுக்காக சொல்லுகிறேன். I tell the heads of the family today, if you are not straight before God, நீங்கள் ஆண்டவரோடு சரியில்லை என்றால், நீங்கள் ஆண்டவரோடு நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்றால், if you don't walk according to the Lord, if you're not straight with him, உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள். you're working against your family. You're cheating your family. நாம் கொஞ்சம் ஹார்டா பேசுறேன் நீங்க நினைக்கலாம். You might think that I'm speaking a bit harshly. உங்ககிட்ட ஹார்டா பேசுறதுக்கு நான் பங்காளி சண்டைக்கா வர்றேன். I'm not coming to some local fight when I'm speaking harsh. உங்க குடும்பத்தை நேசிக்கிறேன். I love your family. உங்களை நேசிக்கிறேன். I love you. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நேர்மையாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நாம் நடக்கும் போது ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை
பாதுகாப்பார், When ஆசீர்வதிப்பார். we as heads of the family walk straight with God, the நம்முடைய Lord will bless பிள்ளைகளை our families. உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். He will exalt us. ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் மனதிலே கொள்ளுங்கள். இந்த வருஷம் இதெல்லாம் முக்கியமானது. So keep these in your mind. These are very important. கன்க்ளூஷன், The conclusion of the day. ஆமா, சங்கீதம் 65:11 சொல்லுகிறது. Let's read from Psalm 65 verse 11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதை நெய்யாய் பொழிகிறது. இந்த புத்தாண்டை நீங்கள் வெறுமையாக தொடங்கவில்லை. You did not start this new year emptily. சங்கீதம் 65:11 ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். Psalm 65 verse 11 is a promise from the Lord. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். You crown the year with your bounty. உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. And your paths overflow. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, இந்த வருஷத்தின் என்னுடைய நன்மை எங்கேன்னு கேளுங்க. Look at the Lord and ask, Lord, where is my goodness? என்னுடைய பாதையிலே நெய் பொழிய வேண்டுமே என்று கேளுங்க. Ask him that my path should overflow. நெய் எதை காட்டுகிறது என்றால் ஆயில் செழிப்பை காட்டுகிறது. Oil shows prosperity. இந்த வருஷம் நன்மையும் செழிப்பும் உங்கள் பாதையிலே இருக்கட்டும். May goodness and prosperity be in your paths. டிஃபரண்டா திங்க் பண்ணி பழகுங்க. Learn to think differently. வறுமையான திங்கிங்கை விட்டு வெளியில வாங்க. Come out of thinking that is in poverty. வறுமைக்கு ஈக்குவலா இன்னொரு மோசமான ஒரு பண்பு இருக்கிறது. There is something that's equal to poverty. அது நம்பர் 1 கஞ்சத்தனம். That is being stingy. பயங்கரமான கஞ்சத்தனம் உங்கள் சிந்தனையில் இருந்தால் நீங்கள் சித்தி பெறுவது கஷ்டம். If you are stingy, then you will not receive blessings. தாராள மனதிற்கு வாருங்கள். You have to have a generous heart. கொஞ்சம் சிலருக்கு கஷ்டம்தான். It's difficult for some. தாராள மனசு என்பது அநேகருக்கு கஷ்டமான விஷயம். Being generous is not easy for everyone. ஆனால் உங்கள் ஆசீர்வாதத்திற்கு அது தேவை. But it is important for your blessing. கஷ்டமானதெல்லாம் சுலபமாக்கி தர தேவனால் கூடும். The Lord is able to make things that are impossible possible. நீங்க ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற அந்த கஞ்சத்தனத்தை எடுத்து போடு. Ask the Lord, Lord, remove this stinginess from me. ஆண்டவரே என்னிடத்திலே காணப்படுகின்ற அந்த வறுமையின் ஆவி, வறுமையின் எண்ணத்தை எடுத்து போடும். Lord, remove the spirit of poverty, the thoughts of poverty that's in my mind. உங்கள் யாருக்காயிலும் ஆண்டவர் உயில் எழுதி கொடுத்தாரா, சாகர வரை நீ வறுமையிலிருந்து சாவாய் என்று? Did the Lord write a will and give you saying that you will be in poverty until you die? அப்படி ஆண்டவர் எழுதி கொடுத்த உயில் இருந்தால் கொண்டு வாருங்கள், நாம் சேர்ந்து ஜெபிப்போம், அந்த உயிலை ஆண்டவர் மாற்றி தருவார். If there is a will like that, bring it to me, I'll pray against it and the Lord will change the will. ஒரு வாக்குத்தத்தமும் உங்களுடைய நல்வாழ்வுக்கு விரோதமாய் இருக்கவே இல்லை. Every promise is for your well-being and nothing against it. இந்த புத்தாண்டு நீங்க வெறுமையாய் தொடங்கவில்லை, தேவனுடைய வாக்குத்தத்தத்தோடு தொடங்குகிறீர்கள். You didn't start this new year emptily, you started with God's promise. விசுவாசித்து தொடங்குங்கள். You have to learn to have faith in the promise. தேவனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கட்டும். May there be a connect between you and God. வேதத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கட்டும். There should be a relationship between you and God. ஆவியானவருக்கும் நமக்கு தொடர்பு இருக்கட்டும். There should be a connect between you and Holy Spirit. ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் இயங்க வேண்டும். You should be under the control of the Holy Spirit. மிக மிக முக்கியம். And it's very important. அதனால step forward with faith, விசுவாசத்தோடு நடங்க. So learn to step forward with faith. obedience-உம் எதிர்பார்ப்பும் தேவை. You should be eager and you should be obedient. விசுவாசம், கீழ்ப்படிதல் மற்றும் எதிர்பார்ப்போடு முன்னேறி செல்லுங்கள். You should learn to walk with faith, with eagerness and obedience. மறுபடியும் சொல்லுகிறேன், விசுவாசத்தோடும் கீழ்ப்படிதலோடும் எதிர்பார்ப்புடனும் முன்னேறி செல்லுங்கள். Step forward with faith, obedience and expectation. எல்லாரும் சொல்லுவோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். Let's all say, let's not think about the past. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். Let's not think about the old. எல்லாரும் சொல்லுங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும், நான் வனாந்தரத்திலே வழியையும், அவாந்தர வெளியிலே ஆறுகளையும், அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். எழும்பி நின்று நாம் ஜெபிப்போம். வரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி.
துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நிலைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நிறைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. கருவூல கமதீரே நன்றி, 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.